வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மார்க்கெட்ல ரொம்ப பெரிய கிராஷும் இல்ல, ரொம்ப ஸ்ட்ராங் ரேலியும் இல்ல. ஒரு கன்ஃபியூஸ்ட், காஷியஸ் செஷன்னு சொல்லலாம். இன்னைக்கு ஸ்பெஷலா டியூஸ்டே நிஃப்டி எக்ஸ்பைரி, குளோபல்ல ட்ரம்ப் வெனிசுவேலா ஆயில் நியூஸ், ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் செல்லிங், ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் பிரஷர், இதெல்லாம் செட் ஆகி மார்க்கெட் ஃபிளாட் டு நெகட்டிவ் மூட்ல க்ளோஸ் ஆயிடுச்சு. வாங்க, இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, நமக்கு நெக்ஸ்ட் என்ன இம்பார்ட்டன்ட்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். WTO ஆக்டிவிட்டி. ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ்க்கு வரலாம். சென்செக்ஸ் ஸ்லைட் நெகட்டிவா க்ளோஸ். நிஃப்டி 50 26,150க்கு கீழே க்ளோஸ். டே லோலிருந்து கொஞ்சம் ரிகவர் பண்ணாலும் க்ளோசிங்ல பிரஷர் இருந்துச்சு. மார்க்கெட் ஓப்பன் இட் செல்ஃப் வீக்கா தான் இருந்துச்சு. மிட் செஷன்ல ஸ்மால் ரிகவரி அட்டெம்ப்ட், பட் லாஸ்ட் ஹார்ல செல்லர்ஸ் திரும்ப ஆக்டிவ் ஆயிடாங்க. சிம்பிளா சொல்லணும்னா மார்க்கெட்டுக்கு கான்ஃபிடன்ஸ் வரல, பேனிக்கும் இல்ல, வெயிட்டிங் மோட்ல இருந்துச்சு. நவ் பிக் பிக்சருக்கு போவோம். இன்னைக்கு மார்க்கெட்டோட மெயின் ப்ராப்ளம் என்னன்னா குளோபல் அன்சர்டனிட்டி. யூஎஸ்ல ட்ரம்ப் சைட்ல இருந்து வெனிசுவேலாவோட ஆயில் ரிலேட்டட் ஸ்டேட்மெண்ட்ஸ், டாரிஃப் பத்தி பேசின டாக்ஸ், இதெல்லாம் இன்வெஸ்டர்ஸை காஷியஸ் பண்ணிடுச்சு. ஆயில் பிரைசஸ் வாலடைலா இருக்கு. இந்தியாக்கு ஆயில் சென்சிட்டிவ் மார்க்கெட்னு நமக்கு தெரியும். அதனால ஆயில் நியூஸ் வந்தாலே ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ்ல ஹெசிடேஷன் வரும். ஏசியன் மார்க்கெட்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங் இல்ல, சோ இந்தியாக்கு சப்போர்ட் வரல. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இன்னிக்கும் செல்லிங் மோட்ல தான் இருந்தாங்க. -1668.80 செல்லிங் நடக்குது. அது மார்க்கெட்டுக்கு ஒரு பிரஷரை கிரியேட் பண்ணுது. டொமெஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. இந்த சிச்சுவேஷன்ல மார்க்கெட் யூசுவலா சைட்வேஸா மூவ் பண்ணும். எக்ஸாக்ட்லி அதான் இன்னைக்கு நடந்துச்சு. ஓகே, இப்போ செக்டர் வைஸ் பார்க்கலாம். ஐடி செக்டர். ஐடி ஸ்டாக்ஸ்ல கொஞ்சம் ஸ்ட்ரெங்த் இருந்துச்சு. ரீசன் சிம்பிள். யூஎஸ் ரிசெஷன் ஃபியர் இருந்தாலும் வேல்யூவேஷன் ஆல்ரெடி கரெக்டட். அதனால செலக்டிவ் ஐடி பையிங் வந்துச்சு. ஃபார்மாவும் டிஃபென்சிவ் செக்டரா இருக்கிறதுனால ஸ்மால் பாசிட்டிவ் பயாஸ் இருந்துச்சு. பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல்ஸ். இன்னைக்கு பேங்க்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணல. HDFC பேங்க்ல LDR ரிலேட்டட் கன்சர்ன்ஸ், ஓவரால் கிரெடிட் growth ஸ்லோ டவுன் டாக், இதெல்லாம் பேங்கிங் ஸ்டாக்ஸை டைட் பண்ணிடுச்சு. ஆயில் அண்ட் கேஸ். ஆயில் நியூஸ் ரீசனா ரிலையன்ஸ், ONGC மாதிரி ஸ்டாக்ஸ் பிரஷர்ல இருந்துச்சு. ஆட்டோ ரியல்டி, இன்ட்ரெஸ்ட் ரேட் டிமாண்ட் ஸ்லோ டவுன் ஃபியர்னால ஆட்டோ ரியல்டி சைட்ல ஃப்ரெஷ் பையிங் இல்ல. ஓவராலா சொல்லணும்னா டிஃபென்சிவ் செக்டர்ஸ் ஓகே, சைக்ளிக்கல் செக்டர்ஸ் பிரஷர். ரிலையன்ஸ் பத்தி கொஞ்சம் டீடைலா பேசலாம். ரிலையன்ஸ் இன்னைக்கு கிளியரா பிரஷர்ல இருந்துச்சு. ஆயில் ரிலேட்டட் குளோபல் நியூஸ், ப்ராஃபிட் புக்கிங், டெக்னிக்கல் செல்லிங் எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. ரிலையன்ஸ் ஃபால்னால நிஃப்டிக்கு சப்போர்ட் ரொம்ப வீக் ஆயிடுச்சு. ஐடில டாடா குரூப் ஸ்டாக்ஸ், செலக்ட் மிட் கேப் ஐடி ஸ்டாக்ஸ் கொஞ்சம் பெட்டர் பர்ஃபார்ம் பண்ணினாலும் இண்டெக்ஸை தூக்கி நிறுத்த போதல. பேங்க்ஸ்ல HDFC பேங்க், பிரைவேட் பேங்க்ஸ்ல பையிங் ரொம்ப லிமிடெட். பிக் பெனிஃபிட்ஸ். இப்போ டெக்னிக்கலா பார்க்கலாம். நிஃப்டி சப்போர்ட் 26,100, மேஜர் சப்போர்ட் 26,000, ரெசிஸ்டன்ஸ் 26,250 to 26,300. இன்னைக்கு கேண்டில் ஸ்ட்ரக்சர் பார்த்தா கிளியர் பிரேக் அவுட்டும் இல்ல, கிளியர் பிரேக் டவுனும் இல்ல. அது என்ன சொல்லுதுன்னா மார்க்கெட் கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல இருக்கு. 26,000 கீழே ஸ்ட்ராங்கா க்ளோஸ் ஆனாதான் பேனிக் வரும். அது வரைக்கும் ரேஞ்ச் பவுண்ட் மூவ்மெண்ட் தான். இன்னைக்கு மார்க்கெட்ல பிக்கெஸ்ட் பாயிண்ட் என்னன்னா இமோஷன் இல்ல, கன்ஃபியூஷன். பையர்ஸும் வெயிட் பண்றாங்க, செல்லர்ஸும் ஃபுல்லா அக்ரெசிவ் இல்ல. இந்த மாதிரி மார்க்கெட்ல ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இமோஷனலா ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸ்டாப் லாஸ் இல்லாம ட்ரேட் பண்ணினா ஸ்மால் மூவும் பிக் லாஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் ஃபியூ செஷன்ஸ்ல ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ். நிஃப்டி 26,000 ஹோல்ட் ஆகுதா? குளோபல் ஆயில் பிரைஸ் டைரக்ஷன், ட்ரம்ப் அண்ட் US டாரிஃப் நியூஸ், ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ஆக்டிவிட்டி, ஏர்னிங் சீசன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். மார்க்கெட் சைட்வேஸா இருந்தா பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்றது. பிக் மூவ் வரும் வரை பேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சம்மரியா சொல்லணும்னா இன்னைக்கு மார்க்கெட் ஃபிளாட் டு நெகட்டிவ். குளோபல் அன்சர்டனிட்டி மெயின் ரீசன். ஆயில் பிளஸ் ஜியோபொலிட்டிக்கல் நியூஸ் பிரஷர். ஐடி அண்ட் ஃபார்மா டிஃபென்சிவ் சப்போர்ட். நிஃப்டி கன்சாலிடேஷன் மோட். பேனிக் வேண்டாம், பேஷன்ஸ் தேவை. இது ஒரு வார்னிங் மார்க்கெட் இல்ல, இது ஒரு திங்கிங் மார்க்கெட். டிஸ்க்ளைமர்: இது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும். நான் செவி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்ல.
ட்ரேடிங் இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்க முன்னாடி உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளை ப்ரீ மார்க்கெட் அவுட்லுக்கோட மீட் பண்ணலாம். அன்டில் தென், ட்ரேட் சேஃப்,